வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பல மனிதர்கள் வந்துட்டு கொஞ்சம் மன வல்லமை குறைந்தவர்கள். அதாவது என்னென்னா, அவங்க வந்துட்டு ஆண்களாகவும் இருக்கலாம், அவங்க பெண்களாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு குழந்தைகளாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம அம்மா இல்லை அப்பா. அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். யாரை வந்து ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை அந்த சைக்காலஜிக்கலாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு வந்து டாமினேட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்கள பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த உணவு ரீதியாக அவங்க வந்துட்டு தாக்குவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? உணவு ரீதினா என்ன? ஃபீலிங்ஸு. ஓகேங்களா? அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு பல பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அது யாரை வேணால் இருக்கலாம். வந்து மனைவியாகவும் இருக்கலாம், அவங்க கணவனாகவும் இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வந்து செயல்பட்டு நான் வந்து பார்த்தது கிடையாது. குழந்தைங்க என்ன நம்ம மாமனார் மாமியார் ஓகேங்களா, இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு செய்வாங்க இந்த மாதிரி வேலைகளை. ஓகேங்களா? இப்போது அந்த உணவு ரீதியான தாக்குதலுக்கு நம்ம வந்துட்டு எந்த மாதிரி இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வந்துட்டு என்னென்னா விழிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? விழிப்பாக இருக்கணும். என்ன யாரையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்து நம்பக்கூடாது. அதே மாதிரி சரண்டர் ஆகக்கூடாது. நீ இல்லைன்னா நான் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸை தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு வந்து இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்களே. எப்போ அவங்க அந்த மாதிரி செயல்படுறதுக்கு நம்ம தானே காரணம். அப்போது தப்பு யார் மேலே? நம்ம மேலே தானே, இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள குறைகள். அப்போ நமக்குள்ள குறைகள் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் எல்லா கூடயும் சேர்ந்து நம்ம வந்து வாழ முடியும். ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு அலட்சியப்படுத்திட்டு போயிடணும். ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் வந்துட்டு வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க மாறுறதுக்கு என்ன ஒரே வழி வந்துட்டு என்ன இதுதான். மற்றபடி நீங்கள் பேசுகிறதோ, உங்ககிட்ட பேசுகிறதோ, இல்லை வந்து சண்டை போடுறதோ, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து பலன் தராது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா அவங்களே வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்டே இந்த பையன்கிட்டே வேலை படிக்கலை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. ஓகேங்களா? நன்றி.